ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எதிர்பார்க்காத ஒரு விலாக் தான் இன்றைக்கி. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து அப்பப்போ மழை வந்து போயிட்டு இருந்துச்சு. என்னோடய சித்தி பார்த்திங்கன்னா அடுப்புக்கு விறகு பொறுக்கலான்னு சொல்லி தான் விறகு போனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மலை ஓரத்தில் விறகு பொறுக்கி நிற்கும்போது இந்த மாதிரி காளான் கிடச்சிருக்குது. மலை ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மொத்தமாக முளைச்சிருந்துருக்கும் போல் நிறையவே இருந்துச்சு. அப்போவே பிடுங்கி அதை பம்ப் செட்டில் மண்ணெல்லாம் இருந்திருக்கும் போல் பம்ப் செட் தண்ணி ஓடி இருந்ததுனால அங்கேயே நல்லா க்ளீனாக அலசி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி வீடியோ எடுக்கிற எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனால் அந்த காளானை பார்த்தோன்னே சரி இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் நானும் சரி காளானை வச்சு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சேன். ஏன்னா அது கொஞ்சம் கலர் மாறிடும். இது நல்லா இயற்கையாக வந்த காளான். நான் எப்போவுமே இந்த செயற்கையாக விற்கிற காளானை தான் வாங்கின்னு வந்து செஞ்சுருக்கிறேன். ஆனால் அந்த டேஸ்ட்டெல்லாம் இது இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கூடவே தான் இருக்கும். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த காளானோட பேர் எனக்கு என்னென்னு தெரியல. நம்ம கடையில் விற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சின்னதாக முட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் பூத்து இருந்துச்சு. நானும் நிறைய இடத்துல காளான் பார்த்துருக்குறேன். அந்த மரம் ஓரத்தில் சாணி இருந்தால் கூட அதில் கூட காளான் பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் சாப்பிட்ற காளான் கிடையாது. இது எப்பயாச்சும் அத்தி பூத்த மாதிரி தான். இது எப்பயாச்சும் ஒரு முறை தான் நம்ம கண்ணுக்கே படும் இது. நானுமே அந்த காளான் எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன வயசு அப்போ சாப்பிட்ட காளான். அதுக்கப்புறம் நான் இதை சாப்பிட்டதே கிடையாது. பசங்க பார்த்திங்கன்னா அந்த காளானை பார்த்துட்டு அம்மா இது சாப்பிட்ற காளான் தானா இல்லை வேறு எதுனா செஞ்சு வச்சிட்டியான்னு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே பயந்தாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அதை பார்த்ததில்ல, அதனால் அது தெரியல அவங்களுக்கு. அப்புறம் இல்லை இதெல்லாம் சாப்பிட்ற காலம்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. லன்ச் டைமெல்லாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்டு முடித்து ஒரு 2:30 மணி போல் தான் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் நான். கொஞ்சம் நிறையவே இருந்ததுனால சரி கொஞ்சமாக கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் பிரியாணி செஞ்சுக்கலான்னு சொல்லி அதுக்கு தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான். அடுப்பில் பார்த்திங்கன்னா குக்கரை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கொஞ்சமாக நட்சத்திரப்பூ ஒன்று, ஒரு 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மராட்டி மொகு, ஒரு 2 பிரியாணி இலை இதை போட்டு நல்லா பொரிஞ்சதும்
நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 2-3 பெரிய வெங்காயம் போட்டேன். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கின்னு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரியே இருக்கும். மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கின்னு இருக்கும்போதே தக்காளியும் கட் பண்ணி அது கூட கொஞ்சம் தக்காளியும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி வதங்கும்போது உப்பு போட்டு வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் செஞ்சுட்டுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக நல்லா சுருண்டு வந்த உடனே அதுக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம். நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் கலர் கிடைக்கும். நான் வேறு எந்த கலரும் இதில் ஆட் பண்ணல. கரம் மசாலாவும் கொஞ்சம் கூட சேர்த்து தயிர் நல்லா கெட்டி தயிரே ஒரு புளிக்காத தயிர் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்த உடனே அது கூட ஒரு பிடி கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதங்கி விட்டு நல்லா வதங்கினுக்கும் போதே இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நமக்கு அதுக்குள்ளே தெரியும் நல்லா இது ரெடி ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறமா காளானை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரொம்ப கிளறிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்ருவோம். இந்த காளானில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறையவே அதுவே காளான்லேருந்தே பிரிஞ்சு வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த காளான் நல்லா கொஞ்சம் சுருண்டு வதங்கின உடனே இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். அதனால் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதித்து வந்துருச்சு. இப்போது உப்பு காரம்லாம் இப்போவே நமக்கு பத்தாததுக்கு சேர்த்து போட்டுக்கலாம் பத்தலைன்னா. அதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த அரிசியும் அதுக்குள்ளே போட்டு அரிசி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு தான் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் தூவி கொஞ்சம் லெமன் சாறு கொஞ்சம் அதோடு சேர்த்து புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருவோம். மூடி போட்டு விட்டு விசில் வந்த பிறகு அப்படியே பக்கத்தில் இறக்கி வச்சிட்டேன். பக்கத்தில் இறக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு கடாயில் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி ஒரு 10 பல் பூண்டு போட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டு தேங்காய் பொடியாக தேங்காய் கட் பண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்து தனியாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் விட்டு வெங்காயமும் கொஞ்சம் அது கூட சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்க விட்டுருவோம். அது வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலான்னு சொல்லி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 4 வரமிளகா, ஒரு 2 ஏலக்காய், சோம்பு ஒரு ஸ்பூனு இது வரைக்கும் போட்டு நல்லா ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த வெங்காயத்து கூடவே ஒரு பச்சை மிளகாயும் வாசனைக்காக போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம்.
வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா, அது வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சுங்க. கமகமன்னு அப்படி ஒரு மணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளியெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி, இது கூடவே சேர்த்து அதையும் நல்லா வதங்க விட்டுருவோம். அது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் பிரியிற அளவு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் அதிலே போகணும். அந்த அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததும், கட் பண்ணி வச்சுருக்கிற ரொம்ப பொடுசாக கட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் காளானை அதுக்குள்ளே போட்டு, அதையும் ஒரு 2, 3 செகண்ட் நல்லா வதங்க விட்டுருவோம். அது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா, நல்லா தனியாக எண்ணெய் அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு தனியாக வரும். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்ததுனால அது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டு, அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதித்து வந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிருச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த பிரியாணியும் விசிலெல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே அப்படியே வாயெல்லாம் ஊறுது. அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. உதிரி உதிரியாக நல்லா வந்துருந்துச்சு பிரியாணி. இது பார்த்திங்கன்னா, பசங்க வர்றதுக்குள்ளே சூடெல்லாம் ஆறிடும்னு சொல்லி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு சொல்லி தான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இதுக்கு தொட்டுக்க காளான் கிரேவி மட்டும் இல்லை, கொஞ்சம் தயிர் பச்சடியும் கொஞ்சம் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, பசங்க பார்த்திங்கன்னா ஈவினிங் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னம்மா செஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்லி இந்த காளான் பிரியாணி ஒன்று இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஜோராகவே பசியாயிருச்சு. எப்போவுமே ஈவினிங் வந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி பிரியாணின்றதுனால மடமடன்னு போய் கை கால் மூஞ்சி அலம்பிட்டு வந்து உக்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நிறைய வகையான காளான்கள்லாம் இருக்குது. ஆனால் எந்த காளான் சாப்பிட்றதுன்ட்டு இது நம்மளுக்கெல்லாம் தெரியாது. உங்கள் வீட்டு பெரியவங்கக்கிட்ட கேட்டு எது சாப்பிட்ற காளான்னு கேட்டு, இந்த மாதிரி ஒரு காளான் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா, இதுக்கு மட்டும் பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசை, வெறும் ஒயிட் ரைஸுக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி இல்லைங்களா, அந்த பொடி தாங்க இந்த கிரேவிக்கே ரொம்ப சூப்பரான ஒரு சுவையை கொடுக்கறது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திப்போம். பாய்.